ஹலோ நண்பர்கள். இப்போ சமூக வலைதளத்தில் என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆரம்பித்த கட்சி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி 16 யார் டைரக்ட் பண்ண போகிறா. இந்த டேரக்டர் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் வந்திருந்தாங்க. அட்லி, வெற்றிமாறன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினோத் அவர்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. நான் இன்ஸ்டாகிராம் உள்ள போய் பார்க்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு ப்ளூ டிக் கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 16 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போறான்னு போட்டிருந்தாங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபேக்கானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை 2 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாடிவாசல் டைரக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் நடிக்க போற இன்னொரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் டைரக்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில வெற்றிமாறன் வந்து எப்படி இந்த தளபதி 16 படத்தை டைரக்ட் பண்ணுவாரு நீங்களே சொல்லுங்க. அண்டு இந்த ஃபேக்கான நியூஸை வெற்றிமாறன் பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து சிரிச்சுக்காரு. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக்காக சொல்லப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கான நியூஸை கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா குலுங்கி சிரிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 3 படம் கையில் இருக்கு. அண்ட் இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலுக்கு வர போறாரு. தேர்தலுக்கு ஒன்றா கண்டிப்பாக ஒரு 2025 ஒரு பாதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார். இப்போ 2024 கண்டிப்பாக ஜூன் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தளபதி 16 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிமாறன் இந்த 3 படத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக டைரக்ட் பண்ண முடியாது. நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபேக் கைஸ். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போகிறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுறதுக்கு 99% வந்து வாய்ப்பு இருக்குது. சன் பிக்சர் தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 99% வாய்ப்பு இருக்குது. அண்ட் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. அட்லி ஏற்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாருக்கான வச்சு விஜய்க்கு 2 பேத்துக்கும் ஒரே கதையை போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கதை கூட இதில் போடலாம். அப்படி இல்லாட்டி சன் பிக்சர் தயாரிக்கும், கார்த்திக் சுப்ராஜ் வந்து டைரக்ட் பண்ணாரு. அண்ட் இந்த அஃபீஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வருமா. ஸோ வேற பற்றின அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கல. இந்த படத்தை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணலை. தளபதி 16 படத்தை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணலை. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100% உறுதி. வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணலை. ஸோ இதமே அப்டேட்ஸ் பார்த்து நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல படிச்சுங்க. நம்ம போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல படிச்சுங்க. அப்புறம் தான் அடுத்து போட போகிற முக்கியமான கண்டென்ட்லாம் உங்கள் மொபைல் கான்டாக்ட் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன். பை சி யூ. நான் உங்கள் கார்த்தி.